இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இந்த புதிய ஆண்டின் துவக்கத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை. நீங்க எங்கெல்லாம் கடந்த நாட்களிலே கடந்த வருஷங்களிலே வெட்கப்பட்டு போனீங்களோ அதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் வெட்கப்பட்டீங்க, எதற்காக, எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, யார் மூலமா, அதெல்லாம் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது அந்த நேரத்தில் நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவது போல இருக்குது, நம்முடைய தலை குனிவது போல இருக்கு. எந்த விதத்திலும் யோசேப்பு தவறு செய்யாத நிலையிலும் அவன் அவமானப்படுத்தப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான், தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்குள் அவன் தள்ளப்பட்டான். அவ எல்லாரும் அவனை என்ன பேசியிருந்திருப்பாங்க, எத்தனை நாவுகள் அவனை பழித்து பேசியிருக்கும், எவ்வளவு பேர் அவனை குறை சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவன் மேல எழுந்திருக்கும். ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற நேரம் வந்தபோது கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்து அந்த வெட்கத்துக்கு அவன் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் விசாரணை கர்த்தனா இருந்தான், இப்ப நாட்டுக்கே விசாரணை கர்த்தனா மாத்திட்டாரு. ரெண்டத்தனையான பலன். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க அவனோடு கூட இருந்த 120 பேர் தீவிரமா பிளான் பண்ணாங்க. கடைசியில ஜெபம் பண்ற விதத்தில் அவனை குற்றப்படுத்தினார்கள். நியாயப்படி அது தவறு இல்லை, ஆனா இவனை குற்றப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம், வேற வழி கிடையாது. ராஜா அவனுக்கு உதவி செய்ய முடியல, சிங்க கபிக்குள்ள போடுறான். எல்லாரும் என்ன நினைச்சிருந்திருப்பாங்க, இந்த வயசான காலத்துல எதுக்கு இவருக்கு இந்த பிரச்சனை, அவர் பாட்டுக்கு ராஜா சொல்றதை கேட்டுட்டு போயிருந்தாருன்னா இந்த கஷ்டம் அவருக்கு வந்திருக்குமா, இல்லாட்டி இப்படிலாம் பாதிக்கப்படணுமா, எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க ஆண்டவர் அவரை காப்பாத்தலையே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிங்க கபிக்குள்ள போடப்பட்ட தானியேல் மரித்து போகவில்லை. மறுநாள் காலையில உயிரோடு எழும்பி வந்த போது பாருங்க, அவனுக்கு விரோதமா இருந்தவர்கள் ஜீவனோடு இல்லை, ஆனா அவனுடைய நிலைமை அதற்கு முன்பு இருந்தது காட்டிலும் பல மடங்கு உயர்த்தப்பட்டு. அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருங்க. உங்க உண்மையை அறிஞ்சிருக்கிறார், உங்க பரிசுத்தத்தை அறிஞ்சிருக்கிறார், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், உங்க உத்தமத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எப்படிலாம் இருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல ரகசியமா அந்தரங்க வாழ்க்கையிலலாம் எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆனா ஒண்ணுமே செய்யாத நான் வைக்கப்பட்டுட்டேனே, தப்பே செய்யாத நான் தண்டிக்கப்பட்டுட்டேனே, இந்த அவமானம் என்னை விட்டு நீங்காத, இந்த அடையாளம் என்னை விட்டு மாறாத, அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரெண்டத்தனையா பலன் தருவார். செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் இந்த வெட்கப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த தலை குனிந்த நேரங்களிலும் நீங்க செய்ய வேண்டியது தளராமல் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த நாட்களில் அதிகமா ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். வெட்கங்களுக்கு ரெண்டத்தனையாய் பலன் தந்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, யாரெல்லாம் நான் வெட்கப்பட்டு போனேன் என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ உம்மை நோக்கி பார்த்து ரெண்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.